ஒருமுறை சிவபெருமான் தனது வாகனமான நந்தியை அழைத்து பூலோகத்தில் உள்ள மக்களிடம் ஒரு செய்தியை சொல்லி வருமாறு பணித்தார். சிவபெருமான் கூறிய செய்தி: மக்களே, நீங்கள் தினமும் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள், ஆனால் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே சாப்பிடுங்கள் என்பதுதான். ஆனால் பூலோகம் வந்த நந்தி அந்த செய்தியை தவறுதலாக மாற்றி மக்களிடம் சொன்னது. நந்தி சொன்ன செய்தி: மக்களே, நீங்கள் தினமும் வயிறாரச் சாப்பிடுங்கள், ஆனால் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே எண்ணெய் தேய்த்து குளியுங்கள். திரும்ப வந்த நந்தியிடம் சிவபெருமான், என்ன சொல்லி வந்தாய் என்று கேட்க, நந்தி தான் சொன்னதை தெரிவித்தது. இதை கேட்டு சிவபெருமான் கோபமடைந்தார். மனிதர்கள் தினமும் சாப்பிட்டால் அவர்களுக்கு நிறைய உணவு தேவைப்படும். அதற்கு நிறைய தானியங்கள் விளைய வேண்டும். எனவே நீ செய்த தவறுக்கு தண்டனையாக நீயே பூலோகத்திற்கு சென்று மனிதர்கள் விவசாயம் செய்யவும் ஏர் உழுவதற்கும் அவர்களுக்கு உதவியாக இரு என்று சாபமிட்டார். அன்று முதல் காளைகளும் மாடுகளும் விவசாயிகளுக்கு துணையாக விவசாயத்தில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. அதனால்தான் அறுவடை முடிந்ததும் அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக மாட்டுப் பொங்கல் கொண்டாடுகிறோம்.